ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டேவில் ரைடர். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாதேவமலை கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். காய்ஸ், அதுக்குன்னு நம்ம வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ட்ரோல் பண்ணாதீங்க. இப்போ தான் நம்ம பிகினரில் இருக்கோம். நம்ம போக நம்ம வீடியோஸ்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நமக்கு வீடியோ இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். போக போக நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம மாதூர் வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜயத்தை போயிட்டுருக்கோம். அந்த வழியில் போயிட்டே இருக்கிறோம். இப்போது லொக்கேஷனை மட்டும் நம்ம ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி லொக்கேஷனை போட்டுட்டு லொக்கேஷனை ட்ராக் பண்ணி நம்ம போகலாம். உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது மாதூர் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஹோல்டரில் நம்மளுடைய மொபைல் சாம்சங் மொபைலை இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு எத்தனை கிலோமீட்டர் வருதுன்றதை பார்த்துட்டு அந்த மொபைல் லொக்கேஷன் வச்சு நம்ம அப்படியே பைக்கில் போயிடலாம். இதுதான் பார்த்தோன்னா மாதூர் விஜயத்தம்பரம் ரோட்டில் இருக்கக்கூடிய பாலாறு. இந்த பிரிட்ஜாண்ட என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் பிரிட்ஜு இடிஞ்சிட்டு இருந்துச்சு. பிரிட்ஜு இடிஞ்சிட்டு பைக்கு லாரி எதுவுமே இந்த வழியில் போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் இதில் போகுது பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் போயிட்டு அப்படி கிராஸ் பண்ணி போனாலும் அந்த பிரிட்ஜு உடஞ்சிட்டு இருந்துச்சு. பிரிட்ஜு உடஞ்சிட்டப்போ எந்த ஒரு வண்டியும் மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் நானும் ஒரு நாள் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். அந்த வழியில் வந்துட்டப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். வந்தப்போ பிரிட்ஜு உடஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மண் ரோட்லேயே அந்த மண்டை ஏற்றி இப்படி அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வழியில் அந்த மண் ரோட்லேருந்து இப்படி மேலே போயிட்டு அந்த பக்கம் அந்த எண்டில் போய் பைக்கை தள்ளிட்டு அப்புறமா போனேன். நான் தெரியாமல் மாட்டிக்கணும் அன்றைக்கி. ஆனால் செம்ம ரிஸ்க் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் எங்கள் வீடு இருக்கிறவங்களாம் எப்படி போக வேண்டியவங்களாம் எப்படி போவாங்கன்றது தெரியல. அப்போ அந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ரெடி பண்ணிட்டாங்க பிரிட்ஜு. இதுதான் இந்த இடம் தான் உடஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புதுசாக தெரியுது இல்லைங்களா, பெயிண்ட் அடிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதுதான் இப்போ கட்டினாங்க. அதுக்கு முன்னெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்திருக்கும். யாராச்சும் இப்படி போகிறதுக்கும் வரத்துக்கும். ரிட்டன் மாதூர் யாருன்னா வரணும்னா கூட ஒரு தூரம் சுற்றிட்டு வரணும். தண்ணியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க்காக இருந்திருக்கும். இந்த மாதிரியான வாழ்க்கைலாம் ரொம்ப கொடூரமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். காய்ஸ், இப்போ நம்ம லொக்கேஷன் போட்டுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்தோம்னா ஆல்ரெடி 3:30 ஆகிடுச்சு. நம்ம கிளம்பலாம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மகாதேவ மலைக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் வருது. அதாவது நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டாக போனோம் 26 கிலோமீட்ரு. நம்ம ஹைவே சைடு போயிருந்தோம்னா 28 கிலோமீட்ரு. இது 26 கிலோமீட்ரு. இந்த வழியாகவே நம்ம போயிடலாம். டைம் ரொம்ப ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புவோம்.
ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் வந்து ஒரு ½ அன் ஹவர் 30 நிமிஷத்துக்கு நம்ம அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவோம். அதுவே 4 மணினா வந்து ஒரு 4:30 மணிக்கு கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், போகிற வழியில் இதே மாதிரி எங்கும் டிராஃபிக் ஆகாமல் இருந்தால் 4:30 மணிக்கு ரீச் பண்ணிடலாம். இல்லைன்னா அதுவும் இல்லை. பார்த்தோம்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலை தான். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆனால் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ ஐஃபோனில் வீடியோ கவர் பண்ணி ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்து நான் அதையும் ஆட் பண்ணுறேன். கிட்ட வர இன்னும் எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. இப்போ போகணும் அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு தான் நினைக்கிறேன். ரீச்சே பண்ணிட்டோங்க. ஓகே, வந்துட்டோம். இதுதான் மகாதேவ மலை. பைக்கு மேலே அலோடு இருக்கா, போகுமா போகாதான்னு தெரியல. ப்ரோ, பைக் மேலே போகுமா? சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ். மேலே தான் நம்ம போனோம். அங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு பெரிய பாறை, அந்த பெரிய பாறை மேலே அந்த கோவில் கட்டிடுறாங்க. அவ்வளோ பெரிய பாறை வந்து அந்த கோயில் தூண் வந்து அது மேலே வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங். அதுதான் ஆச்சரியம். எப்படி பிளான் பண்ணி கல் மேலே கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு.
அப்போ நான் வந்தப்போ வந்து பார்த்தோம்னா எங்கள் ஃபேமிலியோட வந்தேன். நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எங்கள் ஃபேமிலியோட வந்தோம். அப்போ வந்து இந்த ரோடுலாம் கிடையாது. இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே மண் ரோடு தான். அப்போ நான் வந்தப்போ பைக்கெல்லாம் எங்கள் தெரியல. அப்போ நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸில் இப்போ அங்கே கீழே அந்த இடத்துல கீழே விட்டுட்டு அங்கேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக மண் ரோடு தான். மேலே நடந்து வரணும். நடந்து தான் வந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ளாகாக நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு மேலே இங்கே வரணும். மேலே போய் காட்டுறேன். என்ட்ரன்ஸ் எதுவும் தெரியல. அப்போ நாங்கள் வந்தப்போ டேரெக்டாக இதில் தான் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து அப்படியே போனோம். அங்கே யாரோ பைக் விட்டுருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். முன்னொருக்கத்தை விட இப்போ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நான் வந்தப்போ இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மழைலாம் கூட அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலே வரையும் போகுது போல் ஸ்ட்ரைட்டாக. கூப்பிட்றாரு. இருக்கனால இந்த பைக் போய் பார்த்தோன்னா இங்கே தான் நடக்கும். அவர் இன்னும் நேரம் வாங்கிக்கிறாரு. இதுதான் பார்க்கிங்கா? கைஸ், நான் எவ்வளவோ ட்ரை பண்ண இந்த வீடியோ வந்து பார்ட் 1லேயே முடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்ட் 1ல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. நான் பார்ட் 2ல் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு விலாகில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன்று என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க கைஸ்.